Hello everyone. Today we are going to see exercise 7.19 sum. A ladder 70 meter long is leaning against the wall. The base of the ladder is pulled away from the wall at the rate of 5 meters per second. When the base of the ladder is 8 meters from the wall, how fast is the top of the ladder moving down the wall? Second one is at what rate the area of triangle formed the ladder wall and the floor is changing. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 17 மீட்டர் லென்த் உள்ள ஏணி வந்து ஒரு வாலில் வந்து வச்சுருக்காங்களாம், சாட்சி வச்சுருக்காங்களாம். இதோட லென்த் வந்து ஏணியோட லென்த், லேடரோட லென்த் வந்து 17 மீட்டர் அகெயின்ஸ்ட் தி வால். பேஸ் ஆஃப் தி லேடர் இஸ் புல்ட் அவே ஃப்ரம் தி வால். இப்போது இதுதான் வந்து இந்த பெண்ணு தான் வந்து லேடர்னு வச்சுக்கலாம். இப்படி செவுத்து இமேஜினரியாக இங்கே ஒரு வால் இருக்குது, இப்படி சாட்சி வச்சுருக்கோம். பேஸை இப்படி மூவ் பண்ணுறாங்க. இப்படி பேஸை மூவ் பண்ணால் இங்கேருந்து இந்த ஹைட்டு இப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இப்படி புல் பண்ணோடனே ஹைட் கம்மியாகுதுல்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. த பேஸ் ஆஃப் தி வால் இஸ் புல்ட் அவே ஃப்ரம் தி வால் அட் தி ரேட் ஆஃப் 5 meters per second. When the base of the ladder is 8 meters, இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இது வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். இது வந்து 8 மீட்டராக இருக்கும்போது how fast the top of the ladder moving down, இதோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. இது எக்ஸ் வந்து கீழே இருக்கிறது வந்து எவ்வளோ ரேட்டில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா 5 meters per second மூவ் ஆகுதான். என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, லேடரோட ஹைட் 17 கொடுத்துருக்காங்க அண்ட் dx/dt என்னன்னு கொடுத்துருக்காங்க, dx/dt. பேஸ் ஆஃப் தி லேடர் தான் சொல்லியிருக்காங்க. பேஸ் ஆஃப் தி லேடர் வந்து 5 meters per second. கொஷின் என்னென்னா, at x equal to 8 meters, how fast the top of the ladder is moving, dy/dt என்னன்னு கேட்குறாங்க. இதான் ஃபஸ்ட் கொஷின். சால்வ் பண்ணலாமா? இப்போது dy, எக்ஸு, ஒய்க்கு இது ரெண்டுத்துக்கும் ஃபஸ்ட் ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போது இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா இங்கே ஒரு இமேஜினரியாக இங்கே ஒரு வால் இருக்குது. இப்போது இது கூட இது வந்து 90 டிகிரி தானே, கீழே இந்த இடத்துல 90 டிகிரி தானே மேக் பண்ணும். ஸோ பை பித்தாகரஸ் தியரம் x square plus y square equal to 17 square. Is equal to 289. இப்போது இந்த ஈக்குவேஷனை வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289 டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx/dt. ஓகே, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ dx/dt அப்படின்ட்டு சொல்லியிருந்தா அப்படியே 2x, சாரி, இந்த ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருந்தா அபவ் ஈக்குவேஷனை வெறும் 2xன்னு போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ dx/dt சேம். y ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y dy/dt. ஏன்னா இது ரெண்டுமே டைமை பொறுத்து வேரி ஆகும். எக்ஸுமே சரி ஒய்யுமே சரி. இந்த டைமில் ரேட்டில் இவ்வளோ தூரம் மூவ் பண்ணால் இது வந்து இந்த பக்கம் மூவ் ஆகும். இந்த ரேட் மேலே இருக்கிறத மூவ் பண்ணாலும் கீழே இருக்கிறது மூவ் ஆகும், கீழே இருக்கிறத மூவ் பண்ணாலும் மேலே இருக்கிறது மூவ் ஆகும். ஸோ ரெண்டுமே டிபெண்ட் ஆன் டைம். அதனால தான் இப்படி dx/dt அப்படின்னு போகிறோம். இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. எல்லாமே இருக்குது. x ஈக்குவல் டு 8, dx/dt ஈக்குவல் டு 5. இந்த ஈக்குவேஷன்லேருந்து y என்னன்னு கண்டுபிடிக்கணும். பிகாஸ் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் y என்னன்ட்டு. dy/dt தான் கொஷினில் கேட்குறாங்க.
So from this equation, y is equal to minus x square root x என்றது 8. 289 minus 8 square is 64. This 225. 225 square root is 15. Y is 15 meter. அதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2xன்றது 8, dx by dtன்றது கொஷனில் கொடுத்துருக்காங்க 5 ப்ளஸ் 2y கண்டுபிடிச்சிருக்கோம் 15, dy by dt தான் நம்ம கண்டுபிடிக்கணும். is equal to 0. இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். dy by dt 2 into 50 is 30 is equal to, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2 5s are 10, 10 into 8 is 80, 0 0 cancel. dy by dt is minus 8 by 3 meter per second. ஏன் மைனஸில் வருதுன்னா, லேடரை இந்த பக்கம் ரைட் சைடில் புல் பண்ணால் இந்த லென்த் இன்க்ரீஸ் கம்மியாகும். லேடரோட ஹைட் வந்து எப்பயுமே சேமாக தான் இருக்கும். இந்த பக்கமும் மேலே ஏற்றுறதுனால லேடரோட ஹைட் வந்து கம்மியாக போகிறதில்ல. இங்கே இப்படி இருக்கிறது இப்படி பண்ணால் ஹைட் கம்மியாகும். கம்மியாகிறதுனால தான் இது வந்து மைனஸில் இருக்குது. இதே வந்து இதை மேலே ஒய்யை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் எக்ஸ் வந்து இப்படி கம்மியாகும். அப்போது எக்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும். இங்கே வந்து கம்மியாகிறதுனால நெகட்டிவில் வருது. இது மேலே போச்சுன்னா ஒய் வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாசிட்டிவில் வரும். இது ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அட் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை தி லேடர் வால் அண்ட் தி ஃப்ளோர் இஸ் சேஞ்சிங். ஏரியா ஆஃப் தி dA by dt என்னன்னு கேட்குறாங்க. dA by dt என்னன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்னன்னு தெரியும். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் 1/2 xy. நம்ம இங்கே வந்து பேஸை வந்து எக்ஸ்னு ஹைட்டை வந்து ஒய்ன்னு எடுத்துருக்கிறதுனால 1/2 xyன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். dA by dt is equal to 1/2 uv ஃபார்முலா இருக்குது. uv ஃபார்முலா இருந்தால் எப்படி பண்ணுவோம்? differentiation of uv is equal to u dv plus v du. தானே x வச்சுட்டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். dy by dt ப்ளஸ் y வச்சுக்கிட்டு x டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். dx by dt. இப்போ அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து 8, ஒய்யோட வேல்யூ ஜஸ்ட் நோ வி ஃபைன் minus 8/3 ப்ளஸ் y வந்து 15, dx by dt கொஷனில் கொடுத்துருக்காங்க 5. மல்டிபிள் பண்ணால் 1/2, 8 8s are 64 minus 64 ப்ளஸ் இது வந்து 5 15 75 1575 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 225 ப்ளஸ் 225 divided by 3. minus 64 சால்வ் பண்ணால் 161 divided by 2 into 3. uh, 161 divided by 6 dA by
dt is மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவோட யூனிட் மீட்டர் ஸ்கொயர், டீயோட இது செகண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். That's it. Thank you.